சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு. எஸ்பிஐ வங்கியில அக்கௌண்ட் உள்ள அனைவருக்குமே அதிர்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில இருக்க அனைவருக்குமேவா இல்ல ஒரு சில நபர்களுக்கா அப்படின்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ்பிஐன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த எஸ்பிஐ வங்கியில நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. எப்படி இந்த வாடிக்கையாளர்கள் உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய விதமான அறிவிப்புகள், குறைந்த வட்டியில நமக்கு லோன் வழங்குறது, இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள், சேவைகள் எல்லாமே செஞ்சுட்டு வராங்க எஸ்பிஐ. ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு அமௌண்ட்ங்கிறத இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க எஸ்பிஐல. அதாவது ரூபாய் 236 இருந்து 450 வரையும் அனைவருக்குமே அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த கட்டணம் வந்துட்டு டெபிட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் வந்துட்டு புகார்கள் அளித்த வண்ணமே இருக்கு. இதற்கு எஸ்பிஐ தரப்புல இருந்து ஒரு முக்கிய அதிர்ச்சி தரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் எஸ்பிஐயோட ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வருடாந்திர கட்டணமா இந்த அமௌண்ட்டு வசூலிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதுவே உங்களோடது கிளாசிக், சில்வர், குளோபல், கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 200 ப்ளஸ் ஜிஎஸ்டி 36 சேர்த்து 236 நாங்கள் டெபிட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த டைப் ஆஃப் டெபிட் கார்டு தான் வச்சுருப்போம். ஸோ நிறைய பேருக்கு 236 அப்படிங்கிறது கணக்கில் இருந்து பிடித்தம் செஞ்சுருப்பாங்க ஸ்டார்டிங்லே. இப்போ நிறைய பேருக்கு பிடித்தம் செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதுலேயே ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா 286 325 ப்ளஸ் ஜிஎஸ்டி, அப்புறம் 425 ப்ளஸ் ஜிஎஸ்டிஓ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 486 வரையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்க எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 236 இருந்து 486 வரையும் உங்களுக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா யாரும் பதட்டம் அடைய வேணாம். எஸ்பிஐ ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸாக தான் டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டெலாம் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த கட்டணத்தை நாங்கள் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யாரும் பதட்டம் அடைய வேணாம். இதுக்கு மேலே கூட உங்களோட அமௌண்ட் டெபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா நிறைய பேர் லோன் கட்டுறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டுங்கிறது பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்மி ஆகிடும் அமௌண்ட்டு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 500 டெபிட் ஆகிடுது அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எஸ்பிஐ வாடிக்கையாளர்கிட்ட எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.